தமிழ்நாடு இத்தனை லட்சம் உலக வங்கியில கடன் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்றாங்க. அது ஒவ்வொரு ஆண்டும் ஏறிட்டே இருக்கு. அதற்கான காரணம் என்ன சார்? நிறைய வேலை செலவு பண்றோம், மெட்ரோவுக்கு அவ்வளவு செலவு பண்றோம், செலவுல திருப்பி கட்டணும்ல. ஓகே, அது எப்போ குறையும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு சார். இல்ல எதுக்கு குறையும்? அது கடன் சுமை சார். பதில் சொல்லுங்க. அந்த கடனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓகே, அரசாங்கம் கடன் வாங்குது, அரசாங்கம் திருப்பி கடன் கொடுக்கும். இப்போ பேசியிருக்காருல, இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடோட ஸ்டேட் டெவலப்மெண்ட் பாலிசி கவுன்சிலோட வைஸ் பிரசிடென்ட் பிளஸ் எக்கனாமிஸ்ட். இவர் எஸ்பிசி தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். நம்ம ரூலிங் பார்ட்டிக்கு அட்வைசரா இருக்கிறவங்க இவங்க தான் எந்தெந்த துறை எவ்வளவு வர வேண்டியது இருக்கு, நமக்கு எவ்வளவு கடன் வாங்கணும், எவ்வளவு கடன் வாங்கினா நம்மளால தாக்கு பிடிக்க முடியும், என்னென்ன டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம், என்னென்ன புது ஸ்கீம்ஸ் கொண்டு வரலாங்கிற எல்லா அட்வைஸரையும் இவங்க தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அதுல இவர் வைஸ் பிரசிடென்ட்டா இருக்காரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் தருவாங்கன்னா உங்களுக்கு என்ன நீங்களா கட்டுறீங்க, இல்லை நீங்க பொறுப்பு எடுத்துக்கிறீங்களா, அதெல்லாம் இது உங்களுக்கு உங்க வேலையை பாருங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் புரிஞ்சுக்கணும், ஒரு எக்கனாமிஸ்டா இருந்துட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்கறாருன்னு எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. இங்க கவர்மெண்ட் எதுக்கு இருக்குன்னா, மக்களோட வரிப்பணத்தை வாங்கி அதை திருப்பி மக்களுக்கே நல்லது பண்றதுக்கு தான் இங்க ஒரு கவர்மெண்ட் நமக்கு தேவைப்படுது. அதுக்குதான் ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட் நம்ம உட்கார வச்சிருக்கோம். எந்த கவர்மெண்ட்டும் தன்னோட சொந்த காசை ஜோப்ல இருந்து எடுத்து மக்களுக்கு தானம் பண்றதுலாம் பண்றது கிடையாது. மக்களோட வரிப்பணத்தை வாங்கி மக்களுக்கே திருப்பி நல்லது பண்றாங்க, அவ்வளவுதான். ஒரு ரூபா சொந்த காசு யாரும் போடுறது கிடையாது. ஸோ எங்க வரிப்பணத்தை வாங்கி தான் நல்லது பண்றாங்க ஸ்டேட்டு. ஸோ அவங்க கடன் எவ்வளவு கடன் வாங்குறாங்களோ அதை கேட்கறதுக்கு எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதை பத்தி என்ன பட்ஜெட்டு, எவ்வளவு செலவு பண்றாங்க, எல்லாத்த பத்தி எங்களுக்கு கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. மக்குத்தனமா நான் எக்கனாமி வைஸ் எதுவுமே தெரியாம மட்டி மாதிரி இருந்துட்டா எல்லா அரசியல்வாதிகளும் எங்களை ஏமாத்துறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இனி அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். பிளஸ் ரெண்டாவது பாயிண்ட், கடன் வாங்குற விஷயம். ஆமா, ஒரு ஸ்டேட் கடன் வாங்கலாம், அந்த ஸ்டேட் கண்டிப்பா டெவலப் ஆகும். ஃபியூச்சரிஸ்டிக்கா போகணும்னா நம்ம கடன் வாங்கி இப்பவே நிறைய விஷயம் நம்ம பண்ணணும். மெட்ரோ கட்டுறதா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலியமாவும் நிறைய டெவலப் ஆகணும். பிளஸ் வாங்கின கடன்ல நம்ம அதுல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இத்தனை விஷயம் இருக்கு. ஸோ கடன் வாங்கினா தான் டெவலப் ஆக முடியும். அது கரெக்டான பாயிண்ட் தான். ஆனா கடன் வாங்குறது அதிகமாயிட்டே இருந்தா, வாங்கின கடனால இங்க ரெவன்யூ ஜென்ரேட் ஆகலன்னா அந்த விஷயம்லாம் யார் மேல விழுகும்னு பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் மேலதான், நம்ம மேலதான் விழுகும். ஸோ அந்த கடனெல்லாம் அடைக்க கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து போட மாட்டாங்க. அவர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன நீங்களா கட்டுறீங்கன்னு, அந்த கடனை நாங்க தான் கட்டணும், வேற யாரு கட்டுவா? அவங்க டைரக்டா நம்ம கிட்ட இருந்து காசு கேட்க மாட்டாங்க. கடன் போயிட்டே இருந்ததுன்னா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் டைரக்டா அவங்க பாக்கெட்ல இருந்து கடன் வாங்கிருக்கு காசு கொடு அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. மறைமுகமா என்ன பண்ணுவாங்கன்னா, கேஸ் விலையை ஏற்றுவாங்க, பெட்ரோல் விலையை ஏற்றுவாங்க, டீசல் விலையை ஏற்றுவாங்க, பால், எலக்ட்ரிசிட்டின்னு எல்லா விலையும் ஏற்றுவாங்க. இது மறைமுகமா நம்ம காசு தான் நம்ம பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி தான் ஆகுது. ஸோ அவர் கணக்குப்படி பார்த்தாலும் அதை கட்டுறது நம்ம தான். அது இப்போ இல்லைனாலுமே நம்ம ஃபியூச்சர்ல நம்ம பசங்களோ, நமக்கு ஒரு பசங்களோ, நம்ம பசங்க ஜென்ரேஷன்ஸ் அந்த கடனை அவங்க தலையில சுமந்து அவங்க கட்டிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டு கடன் வாங்கணும், டெவலப்மெண்ட் கடன் வாங்குற அளவுக்கு இங்க அந்த டெவலப்மெண்ட்டும் அந்த ரெவன்யூவும் வரல அப்படின்னா அது நமக்கு தான் டேஞ்சர். அந்த கேள்வியை நம்ம கேட்கலாம், அதுக்கான ரைட்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கு. இந்த டாபிக் ஏன் சென்சிட்டிவான டாபிக் அப்படின்னு பாக்குறேன்னா, தமிழ்நாடு கடன் கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் கோடிக்கு போயிருச்சு. 2021 வரை 4 லட்சம் கோடியில இருந்தது. இந்த 5 வருஷம் மட்டுமே 5 லட்சம் கோடி பக்கம் கடன் வாங்கியிருக்காங்க. கடன் எங்கேயோ போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு ரெவன்யூ ஒரு 2024-25 ரெவன்யூ மட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ற நம்பர்ஸ் ரெவன்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 லட்சம் கோடி நம்ம தமிழ்நாடு ரெவன்யூ, அதாவது நம்ம தமிழ்நாடோட பாக்கெட் மணி நீங்க வச்சுக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா 21%, இந்த 3 லட்சம் கோடியில 21% நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கின கடனுக்கு இன்ட்ரெஸ்டா மட்டும் போகுது. நான் சொல்றது இன்ட்ரெஸ்ட் 21% இன்ட்ரெஸ்டா மட்டும் போகுது. இதுல அசல் கணக்கு சேர்த்தல, இன்ட்ரெஸ்டா மட்டும் 21% வருஷத்துக்கு போகுது. அந்த 21% பாத்தீங்கன்னா 63,000 கோடி சம்திங் எங்கேயோ போகுது. அந்த காசெல்லாம் இருந்ததுன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இப்ப இருக்க கண்டிஷன் ஒவ்வொரு ஸ்கூலையும் ஸ்மார்ட் ஸ்கூல் ரேஞ்சுக்கு கொண்டு வரலாம். இதுக்குள்ள போய் இது எதுனால இவ்வளவு இருக்கு அதுக்கெல்லாம் நான் வரல. நான் மெயினா என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நெசசிட்டியா தெரிஞ்சுக்கணும். நம்ம இது நமக்கு என்ன, இது நம்ம காசாலாம் நம்ம அவரு சொல்ற மாதிரி உங்களுக்கு என்ன வேலையை பாருங்க, நீங்களா கடன் வாங்குறீங்க, நீங்களா பொறுப்பேற்றுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விடக்கூடாது. ஏன் இந்த விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்றாங்க, ஒரு பாலம் கட்டுறதுக்கு எதுக்கு இவ்வளவு செலவு, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கட்டுற பாத்ரூமுக்கு இவ்வளவு பட்ஜெட் போடணுமா, இவ்வளவு செலவு பண்ணணுமாங்கிற கேள்வியெல்லாம் நம்ம எழுப்ப ஆரம்பிச்சோம்னா அவங்களுக்கும் ஒரு பயம் வரும். நம்ம எவ்வளவு கேள்வியை கவர்மெண்ட்டுக்கு லாஜிக்கா பிராக்டிக்கலா எழுப்புறோமோ கவர்மெண்ட்டும் நம்ம பேசுறது கொஞ்சம் கொஞ்சமா கேட்கும். அது இந்த கவர்மெண்ட் இல்லை, எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளவு செலவு பண்ணுதுங்கிறத பொறுத்துதான் எல்லாமே. அந்த செலவை நீங்க நோட் பண்ண உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வரும். தெரிய வந்தா நிறைய கேள்வி கேட்பீங்க. அது பொலிட்டிஷியன்ஸ் தான் ஆபத்து. அதனால அவர் அப்படி சொல்றாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ
ஆஸ் எ சிட்டிசனா எல்லாத்துலயும் வரி கட்டுற நமக்கு கவர்மெண்ட் எவ்வளவு கார்டை வாங்குறாங்கன்னு பார்க்கவும் கேட்கவும் எல்லா உரிமையும் இருக்கு. அது யாராலையும் உங்களுக்கு என்ன, நாங்க வாங்கினா உங்களுக்கு என்ன, நீயா கட்டுறேன்னு கேட்க முடியாது. ஆமா, நாங்க தான் கட்டுறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.